Well viewers, you're all fine now. போன எபிசோட்ல அந்த பேத்ன்ற எழுதுறோம் பாருங்க. பேத்ன்ற வேர்போட முடிச்சோம். பேத் வந்து V1, இதனுடைய V2 வந்து பேத்டு, BATHED. இதனுடைய V3 வந்து பேத், அதுவும் பேத்டே தான். பேத்டு தான். இதனுடைய V4, இதுல ing சேர்ந்தா V4 ஆயிடும். BATHING, பேத்திங் தான், பாத்திங் கிடையாது. BATH பாத் தான். என்னது போன எபிசோட்ல என்ன சொன்னோம்? பாத் வந்து நவுனு, அட்ஜெக்டிவ், பாத்ரூம் சொன்னோம், டேக் கேர் பாத் சொன்னோம். சரிங்களா? அந்த இடத்துல பாத் வந்து நவுன். வேர்ப்ல ing சேர்ந்தாதான், கோ லைன் சேர்ந்தாதான் கோயிங். அதே மாதிரி டாக் லைன் சேர்த்தா டாக்கிங். பேத் லைன் சேர்ந்தா அந்த பேசிக் வேர்ப்னுடைய சவுண்ட் தான் எடுத்துக்கணும், பேத்திங்னு வரும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இது பாத்திங் கிடையாது, பேத்திங்னு சவுண்ட் வரணும். அடுத்தது இந்த V5, பேத்ஸ், BATHES, பேத்ஸ். இந்த 5 ஃபிங்கர்ஸ்ல இந்த மெமரியில் வச்சுக்கலாம். நம்ம இந்த V1 ஜென்ரலாக என்னது 1 2 3 4 5 சொல்கிறோம். அது முன்னாடி V1 வச்சுக்கணும். V1, V2, V3, V4, V5. V1ன்றது வந்து present tense, அதான் அந்த பேத். I bathe daily, we all bathe daily, அப்படி வருது. I bathed with cold water yesterday, I bathed with hot water yesterday. அந்த பேத்ல வந்து V2 ஆயிடுது, past. அதே மாதிரி இந்த V3 பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் ராட் மாதிரி இன்னொரு துணை வினையோட தான் வரும், தனியா வராது. அப்படி நம்ம மைண்ட்ல விஷுவலைஸ் பண்ணிக்கணும். ஃபேன் பாருங்க, 3 பிளேட்ஸ் இருக்கு. ராட் இல்லைன்னா அந்த ஃபேன் நிற்காது. இந்த V3 ஆனது பேத்டு வந்து ஒரு சின்ன குழந்தை இல்லை ஒருத்தர் உடம்பு முடியாதவர், இல்லை வயசானவங்களுக்கு, பெரியவங்களுக்கு முடியாமல் இருக்கும், அவங்களுக்கு வேற யாராவது தண்ணி, அதாவது குளிப்பாட்டலாம். சரிங்களா? அந்த மாதிரி நபர் எப்படி சொல்லலாம்னா, எனக்கு டெய்லி என்னது குளிப்பாட்டி விட்றாங்க, தண்ணி ஊற்றி விட்றாங்க அப்படின்றாங்க. இப்போ அவங்க எப்படி சொல்லலாம்னா ஐ ஆம் பேத்டு டெய்லி தான் சொல்லணும். அந்த இடத்துல வந்து இந்த பேத்டு முன்னாடி ஆம் வரும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இதை எழுதிட்டு சொல்கிறேன் பாருங்க. இந்த சவுண்ட்ஸ் முதல்ல பார்த்துடலாம். இந்த 5 ஃபிங்கர்ஸில் பேத், பேத்டு, பேத்டு, பேத்திங், பேத்ஸ். ஸோ ஐ பேத்துக்கு புரிஞ்சுக்கிறோம், ஐ பேத்துக்கு புரிஞ்சுட்டோம். இப்போ இது ரெண்டும் இந்த V3க்கும் V4க்கும் எக்ஸாம்பிள் எழுதுறேன், அப்புறம் V5 பார்க்கலாம். இந்த V3க்கு வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு பேர். நிறைய புக்ஸில் பார்த்துருப்பீங்க பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு ஒரு சின்ன டெஃபினிஷன், எனக்கு தோணுன டெஃபினிஷனாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பெயரில் பாஸ்ட் பதால் அது ஒரு கடந்த கால வினை சொல் அல்ல, அது எல்லாம் பாசிவ் வாய்ஸ் மற்றும் பெர்ஃபெக்ட் டென்ஸில் வரும்னு வச்சுக்கணும். V3 பேர் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ டிஷர்ட்னு சொல்கிறோம், அதில் டீ இல்லையே, பேர் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஸோ பேர் பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை, லேபிளை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை. கிராமரில் வந்து நிறைய லேபிள்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்து நம்ம பயந்தா பேச முடியாது. ஸோ லேபிள்ஸ் வந்து ஜஸ்ட் இக்னோர் இட். சரிங்களா? இப்போ இந்த V3 பாருங்க, பேத்டு. அதுக்கு என்னது? ஐ ஆம் பேத்டுன்னு யார் சொல்லுவாங்க? சின்ன குழந்தையோ இல்லது வயசானவங்க, முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அவர் என்ன சொல்றாரு? எனக்கு தினைக்கும் இல்லையா பேத் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது ஐ ஆம் பேத்டு டெய்லி. சின்ன குழந்தையும் சொல்லலாம், உடம்பு முடியாத பெரியவங்களும் சொல்லலாம். அப்போ இது வந்து இந்த ஆம் வந்து இந்த ப்ரெசன்ட் பி வெர்ப், ஐ ஆம் பேத்டு வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் பாசிவ் வாய்ஸாக வந்துடும். இப்போ ஒரு பேரண்ட் வந்து குழந்தைகிட்ட கேட்குறாங்கப்பா குளிச்சிட்டியா காலையில எல்லாம், நம்ம வி ஆர் ரன்னிங் இல்லைங்களா? இப்போ ஒரு பேரண்ட் வந்து குழந்தைகிட்ட பையன்ட்டே போட்டு என்னம்மா குளிச்சிட்டியா? குளிச்சிட்டேன்றதுக்கு என்னது? ஐ ஹாவ் பேத்டு, ஐ ஹாவ் பேத்டு. ஐ ஹாவ் பேத்டுன்ற போது இது வந்து V3. இந்த பேத்டு வந்து V3. அந்த ஃபேனு, அந்த ஃபேன் ராடு, இது ரெண்டுமே ராடுன்னு நாம வச்சுக்கணும். ROD ராடு. இந்த துணைவினை ஆம் ஆகட்டும், ஹேவ் ஆகட்டும், இந்த துணைவினை இல்லாமல் இந்த V3 பேத்டுக்கு அர்த்தம் தராது. சரிங்களா? அடுத்தது பேத்திங். இப்போ ஃபோன் வரும், காலையில் பிஸியாக இருப்பேன், என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நான் குளிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றோம். ஸோ ஐ ஆம் பேத்திங். சரிங்களா? நான் ஒரு 10 நிமிஷமாக குளிச்சுட்டு இருக்கேன், அப்புறம் கூப்பிடியானா கூப்பிடுங்கன்னு அப்படி சொல்கிறோம் ஃப்ரெண்டுகிட்ட. ஐ ஹாவ் பீன் பேத்திங். சரிங்களா? ஸோ நான் குளிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன்ற போது அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இந்த தான் வர இடம்லாம்
அது கொஞ்சம் ஈகோஸ்டிக்காகவும் இருக்கும். அதை தான் வர இடம் நம்ம மைண்டில் என்ன வச்சுக்கலாம்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ். ஸோ ப்ரெசன்ட் கன்டினியூஸ்க்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ்க்கும் ஒன்றும் டிஃப்ரென்ஸே இல்லை. அந்த தான் தமிழில் வரும். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பண்ணிட்டு தான் இருக்கேன், சொல்லிட்டு தான் இருக்கேன் அப்படின்றோம் இல்லையா. ஐ ஆம் பேத்திங். இப்போ இந்த இடத்துல ஈக்கு பதிலாக அந்த ஐஎன்ஜி போட்டுரும். ஐ ஆம் பேத்திங்னா நான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐ ஹாவ் பீன் பேத்திங்னாலும் நான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன். ரெண்டுக்கும் தமிழில் டிஃப்ரென்ஸ் அந்த தான் தமிழில் வரும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸே நான் குளிச்சுட்டு இருக்கேங்கன்றோம். ஒரு 5-10 நான் ஸ்விம்மிங் பூலில் ஸ்விம் பண்ணுறாங்க. ஐ ஹவ் பீன் ஸ்விம்மிங் ஃபார் த பாஸ்ட் ½ an hour. ஸோ பாஸ்டில் ஆரம்பித்து ப்ரெசென்ட்லேயும் நடக்குது, ஃபியூச்சர்லேயும் நடக்குன்ற போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் வந்துடும். ஸோ தமிழில் நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் லைட்டாக தான் இருக்குது. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த பீன் இந்த இடத்துல தமிழில் தான் வரும். பீனுக்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டு வந்துட்டேன்றதுக்கும் பீன், ஐ ஹவ் பீன் தேர். நான் சென்னையில் இருந்திருக்கேன், டெல்லியில் இருந்திருக்கேன்னா ஐ ஹவ் பீன் இன் டெல்லி. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பீனுக்கு இருந்துருன்னு அர்த்தம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் என்னை அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்கன்ற போது ஐ ஹவ் பீன் அப்பாயிண்டட், அந்த இடத்துல பீனுக்கு அர்த்தம் வராது. சரிங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம நிறைய சின்ன சின்ன ஃபைன் டியூனிங் பண்ணிட்டா கண்டிப்பாக பேசலாம். அடுத்தது நம்ம இந்த பேத்ஸ் பார்க்கணும். ஹீ பேத்ஸ், ஹீ பேத்ஸ் ட்வைஸ் டெய்லி. அவர் தினைக்கும் 2 தடவை குளிக்கிறார். ஸோ இந்த இடத்துல இந்த பேத்தில் எஸ் போட்டுரும், பேத்ஸ் ஆயிடும். ஹீ ஷீட்டுக்கு டஸ் வரும், டஸ் பிளஸ் பேத் தான் பேத்ஸ். சரிங்களா. பேத்ஸ் வந்து எப்படி பிரிக்கலாம்னா டஸ் பிளஸ் பேத்ஸ். அந்த பிளஸ் இடத்துல சப்ஜெக்ட் போட்டால் கொஸ்டினாக மாறிடும். சரிங்களா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த புக். எகெயின் புக் பார்த்தீங்கன்னா வேர்பாவும் வரும், நவுனாவும் வரும். V1 அண்ட் நவுன் அப்படி எழுதிக்கங்க. NOUN நவுன் இல்லையா. புக் 2 டிக்கெட்ஸ்னா, புக் 2 டிக்கெட்ஸ்னா 2 டிக்கெட். சின்ன பையனை பார்த்து சொல்லும்போது 2 டிக்கெட் புக் பண்ணு. பெரியவங்களை பார்த்து சொல்லும்போது 2 டிக்கெட் புக் பண்ணுங்க. நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன்ற போது எகைன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்துடும். அப்போ அந்த இடத்துல புக்குடு ஆயிரும். ஐ ஹாவ் புக்டு, ஐ ஹாவ் புக்டு 2 டிக்கெட்ஸ். சரிங்களா. இப்போ தமிழில் என்ன பண்ணுறோம்னா நான் புக் பண்ணிட்டேன்னு இதையே தான் யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து நம்ம போட வேண்டியது இடி போடணும். இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் நிகழ்காலத்தில் சம்மந்தம் இருக்கிறனால இந்த ஹேவ் போடுறோம். இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்கிறோம் கிராமரில். சரிங்களா. ஸோ ஐ ஹாவ் புக்டு 2 டிக்கெட்ஸ்னா நான் 2 டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்ற அர்த்தம் வரும். சரிங்களா. அடுத்தது புக்கு வந்து நவுனாக வரும் இல்லையா. என்கிட்ட 5 புக்ஸ் இருக்குன்ற போது ஐ ஹாவ் 5 புக்ஸ். இப்போ இந்த இடத்துல ஹேவ் வந்து V1 வருது, இருக்குன்ற அர்த்தம். ஸோ ஐ ஹாவ் 5 புக்ஸ்னா என்கிட்ட 5 புக்கு இருக்குது, 5 புத்தகங்கள் இருக்குது தான் எக்ஸாக்டாக தமிழில் கரெக்டு. சரிங்களா. இந்த மாதிரி யூ கேன் ஆல்சோ பை so many books and develop your knowledge. Knowledge only we have to catch it and grab it. Knowledge grows only when we study and read a lot. So அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். Till then take care. Bye.